இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரத்த நாட்டைச் சேர்ந்த நாம் தமிழர் என் தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் எனது அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கமும். உழவை மீட்போம், உலகை காப்போம். தமிழர்கள் நாம் முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கானது என்பதை இந்த தலைப்பிலிருந்தே எல்லோரும் அறியலாம். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஆகையினாலே உழவை மீட்போம், உலகை காப்போம். இத்தனை ஆளுமைகள் நம் இனச்சொந்தங்களாக இருக்கிற போது நம்மாழ்வார் மட்டும் ஏன் பெரிய தகப்பனாக இருக்க வேண்டும்? என்னை பெற்றவன் என் தகப்பன், என் மண்ணை பெற்றவன் எனக்கு பெரிய தகப்பன். நான் வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என்னப்பன், இந்த மண் வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். சீமானுக்குத்தான் எத்தனை அப்பன்கள்? எல்லோருக்கும் சொல்வேன், எனக்குள் ஞானத்தை தந்த ஒவ்வொருத்தனும் என் தகப்பன் தான். அப்படித்தான் எனக்கு வள்ளுவனும் எங்களிரை சிவனும் முருகனும் மாயோனும் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே என் அருமை சொந்தங்களே, என் ஆருயிர் தம்பி தங்கைகளே, அப்பன் அதிகாரத்தில் இருப்பான், அதை அப்படியே மகனுக்கு முடிசூட்டி விட்டு செல்வான். அவன் திருடனாக இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தாலும் அவன் வழி வழியே அதிகாரத்தில் வந்து அவருக்கு விழா எடுப்பார்கள், நூற்றாண்டு கொண்டாடுவார்கள், 100 நாட்களுக்கு கூட கொண்டாடுவார்கள். ஆனால் ஆகச் சிறந்த போற்றி போற்றி கொண்டாடத்தக்க ஒரு பெருமகன், அவரை கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை என்றோரும் எல்லோரும் எண்ணக்கூடும். அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதை இவர்கள் மறந்திருக்கக்கூடும். இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு இடத்தில் எடுத்து கொண்டாடுகிற இந்த மகன் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வந்து இதே நாளை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாடுகிற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். இது எங்கள் தகப்பனின் நினைவை போற்றுகிற இந்த நாளில் உறுதியாக நாங்கள் ஏற்போம். இங்கே பேசியே என்னுடைய முன்னவர்கள் எல்லாம் என்னென்ன பணிகளை அப்பா இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செய்தார்கள் என்பதை
எடுத்துரைத்தார். குறிப்பாக என்னுடைய தம்பி ஏங்கல்ஸ் அவர்கள் தூரத்தில் இருந்து அப்பாவுடைய தத்துவங்களை, நோக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு பயணித்த பிள்ளைகள் நாம். அருகிலே இருந்து நிழலாக தொடர்ந்து பயணித்தவன் தம்பி ஏங்கல்ஸ். இங்கே அப்பாவின் பெயரிலே வேளாண் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும். என் அன்பு தம்பி திருமுருகன் அவர்கள் ஒரு ஐயா அப்பாவின் பெயரிலே வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு முன்தொகையாக ஒரு 5 லட்சம் ரூபாயை அண்ணனிடத்தில் நான் கொடுக்கிறேன் என்று, அதை பல்கலைக்கழகத்திற்கான நிதியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, தேர்தல் நிதியாக எடுத்துக்கொள்கிறேன். வென்றுவிட்டு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் பல்கலைக்கழகம் விட்ட முடியாது. அதிகாரத்திற்கு வந்த பிறகு உறுதியாக என் பெரிய தகப்பன் பெயரிலே நாங்கள் பல்கலைக்கழகம், இயற்கை வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்குவோம். அதை 2016 ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் என்பதை அதை பார்த்து படித்த பெருமக்கள் அறிவீர்கள். இங்கு வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறை என்று கற்பித்தவர் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். வேளாண்மை என்பது தொழிலும் அல்ல, நிலம் என்பது தொழிற்சாலையும் அல்ல. தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது, பால் ஊட்டுவது எப்படி தொழிலாகும் என்று கேட்டவர் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். அறிவிச்சிறந்த பெருமக்களே, வேளாண் பெருநெறி என்று போற்றுகிறது, வேளாண்மையை பெரும் நெறி என்று போற்றுகிறது தொல்காப்பியம். உலகிற்கு ஆகப்பெரும் வாழ்வியல் நன்னறியை தந்த பேராசான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவர்கள் உழவை போற்றி 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 கொண்டாடுகிறார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலவே தலை. உழுவார் உலகிற்காணி அக்தாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. அவன் உழவின் பெருமையை சொல்லிக்கொண்டே வந்தவன் மிக ஆழமாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. வாழ்க்கையில் பற்றற்று மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை எதுவும் வேண்டாம் என்று துறவு பூண்ட ஒரு துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான் வள்ளுவ பெருமகனார். இதைவிட உழவின் பெருமையை உணர்த்துவதற்கு ஒருவர் ஒன்றும் இல்லை. கம்பன் ஏர் எழுவது உழுகுலத்தில் பிறந்தோரே உலகுய்ய பிறந்தாருங்கிறான் கம்பன். போட்டி போட்டு உழவாண்மையை தூக்கி தூக்கி கொண்டாடுறான் தமிழின முன்னோர்கள். வேத நூல் முதலாகி விளங்குகின்ற கலைகள் அனைத்தும் ஓதுவோர் எல்லாம் உழவார் தந்தக்க கிடைக்கலே. கோதவேல் மன்னர்தம் குடைவளமும் கொழுவளமேங்கிறான். கோதவேல் மன்னர்தம் குடைவளம் கூட கொழுவின் வளம் தாண்டாங்கிறான் கம்பன். கொழுலின மன்னனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் குடைக்கு ஒரு வளமும் இல்லை, குடை வளமும் கொழு வளமேங்க பாடுறான்.
போர்வேந்தர் நடத்து பெரும் செங்கோல். போர்வேந்தர் நடத்து பெரும் செங்கோலை நடத்தும் கோல். அரசனுடைய பெரும் செங்கோலையும் ஏரடிக்கும் சிறுகோள்தான். அது நடத்தும் செங்கோலை, அரசனுடைய பெரும் செங்கோலையும் நடத்தும் கோல் ஏரடிக்கும் சிறுகோள் தான். ஞான மறையோர் வேள்வி நலம் பெறுவதனாலே, ஞானத்தை மறை ஓதுகிற அந்த ஞானிகள் எல்லாம் அவர்கள் நடத்துகிற வேள்வி நலம் பெறுவது எதனாலே? ஏருளும் எருதின் சிறப்பாலேங்கிறான். சொல்லிக்கிட்டே வானா, இங்கே ஞானிகளை தாண்டான், அங்க மன்னர்களை விடவும் உழவு மேலுங்கிறான், கலப்பை மேலானதுங்கிறான். அழகிலா மறை விளங்கும், அந்தனர் ஆகுதி விளங்கும், பலகலையான் தொகை விளங்கும், பாவலர்தம் பாவிளங்கும், மலர்குளந்தான் திருவிளங்கும், மலை விளங்கும் மனு விளங்கும், உலகமெல்லாம் ஒளி விளங்கும், உழுவார் உழவும் உழவாலே என்று கம்பன் பெருந்தகை உழவின் பெருமையை மிகச் சிறப்புற பாடி வருகிறார். பண்டை காலந்தொட்டு ஒரு பண்பாடாக உழவாண்மையை போற்றி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் நாம். சாலி நெல்லில் சிறைகொள் வேலி 1000 விளையுண்டா காவிரி புறக்கம் நாடு கிளவோனே. சாலி நெல்லில் சிறைகொள் வேலி 1000 விலை கொண்டாம் காவிரி புறக்கம் நாடு கிளவோனே. இது யாரு? பொருணையாற்று படையில் நுடக்காம கன்னியார் என்ற ஒரு பாவலன் பாடுறான். இந்த இன்றைக்கு கல்லணையிலே இருக்கிற கரிகால் பருவள சோழனின் சிலையின் கீழே கல்வெட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருக்க பாட்டு. எல்லாரும் மன்னர்கள் கரிகாலனை மட்டும் பெரும் வளத்தான் என்று புகழ காரணம் அவன் வேளாண்மைக்கு கொடுத்த முன்னுரிமைதான். கட்டு கலங்கானும் கதிர்வுளக்கு நெல்கானும் எங்க சோழராஜா சீமையிலே. கட்டு கலங்கானும் கதிர்வுளக்கு நெல்கானும் எங்கள் சோழராஜா சீமையிலே. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரெடுத்த அழகான தென்மதுரை. அது வெறும் மதுரைன்னு சொல்லலவன், யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரைன்னு பண்ற. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, எவ்வளவு சிறப்புற வேளாண்மை செய்து வாழ்ந்த ஒரு பெருமக்களின் கூட்டம். கடைசியா எங்க வருது? நெஞ்சு பொறுக்குதில்லையே, நினைந்து நினைந்திடவும் வெறுக்குதில்லையே. அதை நினைக்க நினைக்க கோபம் தான் அவர் இல்ல, வெறுக்கலையே. கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணமும் இவை என்னும் அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே, இந்த துயர் துடைக்க அவர் வழி இல்லையான் பாரதி பாடினால. அந்த வழியை உணர்ந்து வழிநெடுக போராடி வந்த பெருந்தகைதான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்கிறான் பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை அழித்திடுவோம் என்கிறான் பாரதி. உழுது விதைத்த அறுப்போருக்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டுங்கிறான்.
உழுது விதைத்த அறுப்போருக்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டுங்கிறான். இது ஒரு சின்ன 2 வரி, ஆனால் விளக்கினால் பல மணி நேரங்கள். அதான் அப்பா சொல்றாங்கல்ல, உலகில் எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அதன் விலையை தீர்மானிப்பான். ஒரு பிளேட்டு கத்தி 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய், ஒரு குண்டூசி 2 ரூபாய் என்றால் 2 ரூபாய், ஒரு கால் செருப்பு 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய். எல்லா விலையும் உற்பத்தி செய்கிறவனை தீர்மானிப்பான் உலகத்தில். இவை எதுவும் இல்லாமல் வாழ முடியும் உங்களால். சாராயம் வாழ முடியும், கஞ்சா, ஆவின், கொக்கைன், போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழ முடியும், சிகரெட், பீடி, சுருட்டு, புகையிலை இல்லாமல் வாழ முடியும், கார், தொலைக்காட்சி, ஏசி எதுவும் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் சோறு இல்லாமல் எவனும் வாழ முடியாது. உலக உயிர்களின் உயிர் தேவையே உணவு தேவைதான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள். அந்த உணவை விளைய வைக்கிற, உற்பத்தி செய்கிற வேளாண் பெருங்குடி மகன் தான் விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியாது. அதைத்தான் உழுது விதைத்த அறுப்பவனுக்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வம் உண்டுங்கிறான். காரு விற்பவன் பணக்காரன், சாராயம் விற்பவன் பணக்காரன், பீடி சிகரெட்டை உற்பத்தி செய்வன் விற்பவன் பணக்காரன், உலகத்திற்கு உணவளிக்கிற வேளாண் குடிமகன் ஏழை, வாழ முடியாது கடன்காரன். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று இந்த மண்ணிலே துடித்த ஒரே மகன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் தான். அவர் கனவை நிறைவேற்றிவிட்டுத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் செல்வோம். என்ன செய்வாய் சீமான்? ஒன்னும் செய்ய மாட்டேன். வேளாண்மை என்பது இயற்கை தான். அது எப்படி இயற்கை அப்புறம் வேளாண்மையாச்சு? ஏனென்றால் ஒரு செயற்கை இருக்கிறது. ரசாயன உரங்களை, நச்சுக்கொல்லி மருந்துகளை கொட்டி அவர் கனவே தான் நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. இதுதான் எங்க அப்பன் எங்களுக்கு கற்பித்தது. சொல்றாரு பாருங்க, தாய்ப்பால் உலகத்தில் நஞ்சாயிருச்சுறாங்க, விஷமாயிருச்சுறாங்க. ஏன் 3 வயசு 2 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா அது செஞ்ச பாவம் என்னடா? தாயின் மாரிலே பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத குழந்தைக்கு எப்படா புட்டு வந்துச்சு? தாயின் பால் நஞ்சாயிருச்சுற. சொல்றாரு பாருங்க, அப்படி தாய் தன் மாரிலே தெரியாமல் குழந்தைக்கு விஷத்தை ஊட்டி கொண்டிருக்கிறாள் என்று. அந்த தாய்க்கு தெரியவில்லை, என் தகப்பனின் பிள்ளைகளுக்கு தெரிந்து விட்டது, தடுப்போம். அப்ப என்ன செய்யறது? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. இயற்கை வேளாண் முறைக்கு திரும்புறோம். உங்களுக்கு நக்கலும் கேலியுமா இருக்கும். எங்க அப்பா வந்ததுக்கு பிறகு தான் நாட்டு சக்கு என்ன இங்க கிடைக்கும்னு எழுதுனா. ஆர்கானிக் 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 ஃபுட்னு எழுதுனா. அவர் வந்தவர் தான் குதிராவளி கிடைக்குமா, சாமை கிடைக்குமா, திணை கிடைக்குமா, சிறு தானிய உணவு என்ற இந்த மக்கள் தேடினா. வெள்ளை சீனி சர்க்கரையில் இருந்து கருப்பட்டி நாட்டு சர்க்கரைக்கு திரும்பினா. இதெல்லாம் என்ன மாறுதல்? ஒரு துளி மாறுதல், ஒரு ஓரத்தில் நடந்த மாறுதலை உலக மாறுதலாக மாற்றுவோம் நம்மாழ்வாரின் மக்கள். அப்ப என்ன செய்வாய் சீமான்? நாட்டையே வேளாண் பண்ணைய மாத்தி விட்டுருவோம். நீ ஒரத்த நாட்டில் படிச்சுட்டு எங்க போற? வேலைக்கு போய் எந்த வேலைக்கு போற? சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். சொல்லு தம்பி. நீ விளங்கணும் தம்பி. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை எங்க அப்பன் தான் அனுப்பணும் ராஜா.
விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு சோறு எங்கள் விவசாயி தான் அனுப்பணும் ராஜா. இதை மனசுல வச்சுக்கணும். நீ எதையும் டவுன்லோட் பண்ணலாம். இப்ப அண்ணன் பேசுறத கூட கொஞ்சம் டவுன்லோட் பண்ணலாம். அதை டவுன்லோட் பண்ணு, இதை டவுன்லோட் பண்ணு. எங்கடா 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு சோறையும் கொஞ்சம் டவுன்லோட் பண்றா பாப்போம். அப்ப என்ன பண்ண? 1 லிட்டர் தண்ணி, ஒரு சோறு, ஆர்டர் தான் பண்ண முடியும் ராஜா, டவுன்லோட் பண்ண முடியாது. ஆர்டர் எங்க பண்ணுவ? கடைக்கு. கடைக்கு யாரு கொண்டு கொடுப்பா? எங்க அப்பனும் அத்தாலும். அவன் தான்டா விவசாயி. அத மனசுல வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவாய் சீமான்? வேளாண்மை செய்வதென்பது அரசு வேலை. நாடு பண்ணை நிலங்களா இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு. பாத்தில எங்க அப்பன் சொல்றாரு பாரு, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. ஆடும் மாடும் அல்லடா, அது மொபைல் பேங்க்டா, நடமாடும் வங்கிடா. பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடிடா. இந்த சனியம் பிடிச்சவங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு சாராய பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு அழுகிறான்டா. இந்த சனியனை தொலைடா. ஒரு தடவை நம்மால் மகன்ட்ட 5 வருஷம் 5 ஆண்டு நாட்டை கொடுறா. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்விதாண்டா செல்வம். ஆனாலும் வள்ளுவ பெருமானார் மாடும் நம் செல்வங்கிறார். பாலும் முட்டையும் இருந்தா நாட்டில் பசி ஏதடா? பசி ஏது? பசி வந்தால் 10 பறக்கும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, காமம், தொழில் முயற்சி எல்லாம் பறந்து போகுங்கிறார். இதெல்லாம் போயிட்டா நீ எப்படி மனிதனாக? அந்த குணமே உன்கிட்ட இருக்காது. அப்ப பசி என்ற சொல்லை ஒழிக்க இருக்கிற ஒரே வழி வேளாண்மை, அரசு பணி. உனக்கு ஒரு நோய் இருக்கு, கவர்மெண்ட் வேலை வேணும், நான் தரேன்டா கவர்மெண்ட் வேலை. உரத்த நாட்டிலே பண்ண அங்கே வேலை செய். உனக்கு என்ன இங்க ஒண்ணு வரான? தென்னை மரம் சார்ந்த தொழிற்சாலை, வாழை மரம் சார்ந்த தொழிற்சாலை, கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, இவ்வளவுதானே. சொல்லும் போது உனக்கு கேலியும் கிண்டலும். என்னங்க ஆடு மாடுலாம் மேய்க்க தர்றாப்ல அப்படின்னு. எவனாவது பால் குடி நான் வந்த பிறகு உனக்கு சேட் என்ன? நெய், கொஞ்சம் நெய் ரோஸ்ட், கொஞ்சம் நெய் போட்டு ரோஸ்ட் மொருகளா. அந்த வக்கனையா திங்கிற நாக்கு தானே கேலி பண்ணுது. வழி கிடையாது. உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்கு? கவலைப்பட்டவனை பற்றியே கவலைப்படல நீ. இந்த நம்மாழ்வார்னா யாரும் தெரியாதவன்ட்டு அதிகாரத்தை கொடுத்து அங்க நடத்த வேண்டிய கூட்டத்தை இங்க நடத்தி நம்மாழ்வார் உங்க ஒப்ப. யார் நம்மாழ்வார்? உங்க ஒப்ப. அவன் உங்க ஒப்பனுக்கு உங்க ஒப்ப. அவன் உலக உயிர்களின் தகப்பண்டாவன். புல்லு பூச்சி மண்புழு உள்ளங்கையில எடுத்து போடுறா மண்புழு. அது நெளியும் போது உனக்கு அருவருப்பா இருக்கும்டா. அந்த அற்ப உயிர் செய்ததை உலகத்தில் எந்த உயிரும் செய்ததில்லைங்கிறான்டா. தன் வாழ்நாளில் 40,000 முறை இந்த பூமியை உழுகிற ஒரு உயிர் மண்புழுடா. மேல சாப்பிடும், கீழே போய் கழுவி போடும், கீழே சாப்பிடும், மேல வந்து கழுவி போடும். எத்தனை? 40,000 முறை தன் வாழ்நாளில் செய்யுங்கிற. அந்த மண்புழுக்காக கவலைப்பட்டவன் யாரு தெரியுமா? எங்கப்பன். நீ யாரு? மதத்துக்கு கவலைப்பட்டவன். அவன் மண்புழுக்கு கவலைப்பட்டவன். நீ சாமிக்கு கவலைப்பட்டவன். அவன் நீயும் நானும் வாழுகிற பூமிக்கு கவலைப்பட்டவன். அதை காப்பாற்ற போராடியவன். பூச்சி மருந்து அப்பா சொல்றது படிச்சிருக்கியா நீ? உயிரை கொல்லும் விஷத்திற்கு நல்ல பெயர் பூச்சி மருந்து, பெஸ்டிசைட். அப்படின்னா இந்த எல்லாரும் இந்த பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி ஹெஸ்பிசைடு, அது இந்த களைக்கொல்லின்னு பேரு. பூச்சிக்கொல்லி
அது ஸ்வீடன்ல இருந்து ஒரு பயணக்குழு வந்திருக்குது. அதுல ரூத்துன்னு ஒரு பெண்மணி, ஒரு அம்மா. அந்த அம்மா அப்பாட்ட கேள்வி கேக்குது, நம்மாழ்வார் நம்ம எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன பொய் சொல்றோம்? நம்ம பூச்சிக்கொல்லினே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப பின்ன என்னது? அது பூச்சிக்கொல்லி தானே, நீ இதை கொஞ்சம் குடியேன். அப்பா ஆக அந்த பொம்பளை நம்மளை கொல்லவில பாக்குறா, இவ எதுக்கு இந்த வேலையை நம்மளை செய்ய சொல்றா அப்படின்னு. குடியே அப்படின்னா, குடிச்சா செத்து போயிருவேன். அப்ப பாத்தியா நம்மால, இங்க பாரு இப்ப உயிரை கொல்லுதுல, அப்ப இதுக்கு பேர் என்ன? உயிர் கொல்லி. இது எப்படி பூச்சிக்கொல்லின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்ப பூச்சியை மட்டும்ல கொல்லணும். உயிர் கொல்லிக்கு பெயர் பூச்சி மருந்து. மருந்துன்னா உயிரை காப்பாற்றணும். அது எப்படி இருக்குது? எல்லாம் ஏமாற்று. ஒரு தடவை அப்பாட்ட, நாம் பச்சை புரட்சி வரும்போது அதை விஞ்ஞானம் என்று கருதி கொண்டிருந்தோம் மகனே, கடைசியாத்தம் தெரியுது அது வியாபாரம் என்று. எப்படி வியாபாரம் பண்ணா? இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத வெடிவுப்புகளை எல்லாம் உரமா பண்ணா. வெடிக்காத வெடி மருந்துகளை உரமா பண்ணாத விற்க இங்கே சந்தைப்படுத்துன்னு தெரியல. பெரிய சனக்கூட்டம் இந்தியாவில் இருக்கு. அது எப்படா சந்தைப்படுத்துனா, அதிகாரத்தில் இருக்கிறவனா தரகரா இருந்தான், கடனை வாங்கி கையெழுத்து போட்டவன் நான் சொல்ற வேலையை செய்யிட்டான், கிளம்பிட்டான். நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் வெகு நாட்களாக தலைவரை தேர்வு செய்ய வாக்கு செலுத்தவில்லை, தரகர்களை தேர்வு செய்ய நீ வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறாய். இப்பவும் தான் நாளைக்கும் நடக்கிற தேர்தலில் தலைவனை தேடவில்லை, தலைவர் தரகர்களைத்தான் தேடுவாய். தரகர் என்ன செய்வான்? தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைப்பான், கற்பிப்பான். அப்ப அந்த வெடிவிப்பை விற்கிறதுக்கு என்ன பண்ணான்? வேளாண் கல்லூரிகளை தேடினான். எங்க அப்பா சொல்றாரு பாருங்க, டே நம்ம படிச்சதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இது நாசம் பண்ணதுன்னு. எப்ப? இதுதான். அந்த ரசாயன உரங்களை கொட்டினால் அதிக மகசூல் தரும்னா. நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகள் ஒரு ஆள் உயரத்துக்கு மேல இருக்கும். அது சாஞ்சு படுக்கும் கதிர். சனிமூளை பொலிமூளை பார்த்து இருப்பான். எங்க சாஞ்சு இருக்கோ அதை குனிஞ்சா இருத்தான். அடிக்காட்டுக்கு, நடுமாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அவை பெருமாட்டி. கோல் உயர கோன் உயர்வான். ஆனா இங்க வரப்பு உயரமா இருக்கு, நீரும் உயரல, நெல்லும் உயரல. இப்ப என்ன நடந்திருக்க இடையில? அந்த ரசாயன வெடிவுப்புகளை யூரியா உரம் கொண்டாந்து போட்டான். இந்த யூரியாவுக்கு பெரிய கதை இருக்கு, அது அப்புறம் வரேன். இப்ப இதை வித்தா அந்த உரத்தை போட்டேன்னா மகசூல் வரல, நல்லா விளையலையா, உன் விதை தப்புன்னா. எப்படி சொன்னா? உன் விதை சரியில்லைன்னா. அது சரியில்லை. அப்ப என்ன பண்ண? நான் ஒரு விதை தாரேன்னா. அது என்னது? 5008 5020 குட்டை வரப்புக்கு கீழே இருக்கும். அதை குனிஞ்ச அறுத்த, இதை முட்டிக்கால் போட்ட அறுத்த. இப்ப அடி காட்டுல இருக்கு, நுனி வீட்டுல இருக்கு, அடி நடு மாட்டுக்கு இல்ல. ஏன் மாட்டுக்கு இல்ல? மாடை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? மாடு இருக்கிற வரை சாணம் போடும். சாணம் போட்டால் இயற்கை உரம் இருக்கும். இயற்கை உரம் இருந்தா ரசாயன உரத்துக்கு விவசாயி வர மாட்டான். இந்த வியாபாரத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் என்ன பண்ணா? நம்ம கலப்பை வச்சு உழுதான். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். யாரு? நமது முன்னோர்கள் வகுத்து பகுத்த கோட்பாடு. அதை பின்பற்றினோம், அது நம்ம பண்பாடு. இப்ப அகல உழுவிய ஒரு 60 கிலோ எடையுள்ள நான் 70 கிலோ. நான் நடந்தால் ஒரு நிலத்தில் நடந்தால் அங்க புல்லு கூட முளைக்காது. அப்ப 60-70 கிலோ உள்ள மனிதன் நடந்தாலே புல்லு கூட முளைக்காது, தரை கட்டிப்பட்டு போகுது. அங்க கட்டிப்பட்ட நிலத்தில் செடி கொடி முளைக்காது, புல்லுதான் முளைக்கும். அதனால அப்பா என்ன சொல்றாங்க? நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இது கோட்பாடு. நல்லா விளங்குதா? இப்போ 60 கிலோ எடை இருக்கிற மனிதன் நடக்கிற இடத்துல பிரச்சனைனா 6 டன் 3 டன் 4 டன் 5 டன் எடை இருக்கிற உழவு எந்திரங்கள், டிராக்டர், இவ்வளவு பெரிய சக்கரம் அப்படி விட்டு உள்ள விட்டு நசுக்குனா எப்படி வரும்? அது உழாது, கீறி விடும். உனக்கு புரியுது? உழவு எந்திரம். இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடித்தான், அதை சந்தைப்படுத்த யோசித்தான். மாடுகள் இருக்கிற வரை வேளாண் குடிமகன் இந்த உழவு எந்திரத்துக்கு வரமாட்டான். என்னடா பண்ணலாம்? பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சிட்டான். இப்ப அவன் உழவு எந்திரத்தையும் இந்த ரசாயன உரத்தையும் விற்கிறதுக்கு
சந்தைப்படுத்த, வளர்ச்சி, மகசூல் சீக்கிரம் விளைஞ்சிரும், அது 6 மாசம் ஆகுது, இது 90 நாள்ல விளைஞ்சிரும்னா நம்பி அந்த என்ன பண்றது, இந்த குட்டப்பயிர் 5008 5020 இந்த ரகங்களை விதைக்க ஆரம்பிச்சோம். அவன் கொடுக்கிற உரம் இதுக்கு ஒத்து போச்சு. ஏன்னா அதுக்காக கண்டுபிடிச்சான். பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு கண்ட உரங்களை போட்டு நிலத்தை நஞ்சாக்கிட்டான். இங்க என் தம்பி வருண் பேசினான்ல, அது என்னன்னா, நீங்க இங்க பாருங்க, காயாகி பழமாகும். ஆனால் பழமான ஒன்று காயாவது எது? ஊறுகாய். அது எப்படி காயாகுது? அதை அறுத்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டா ஊறுகாயாயிருது, கெட மாட்டேங்குது. அப்ப உப்பு மீனை கொண்டு போய் உப்புல போட்டா அது கெட மாட்டேங்குது. நம்ம உடலையே கெடாம வைக்க உப்பு போட வைக்க வேண்டியது இருக்கு. அப்ப உப்பு அப்படியே வச்சுக்கிறது கெடாம ஊறுகாய். அப்ப என்ன செய்யறான், நம்ம வெடி உப்புகளை கொண்டு போய் பயிர்ல கொட்டுறோம், செடிகள்ல கொட்டுறோம். அது என்ன ஆயிருதுன்னா, அந்த இடத்துல இருக்க தண்ணி அது உறிஞ்சிருது. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். உப்பு தின்னவனுக்கு அதிகம் தாக எடுக்கும். அப்ப நம்முடைய இயற்கை உரம், ஆடு மாட்டு சாணம், புழுக்க, இந்த மக்கிய இலைதலை கழிவில் இருக்கிற உரங்கள் சொதன்னு அப்படி மண்ணுக்கு வேறு கீழே இருந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் பிடிச்சு வேறு கீழே அப்படியே வச்சுக்கிறது. ஆனால் இந்த ரசாயன உரம் மொத்தமா தண்ணீரை படக்குன்னு உறிஞ்சிரு. அப்ப என்ன செய்யுது, வேளாண்மைக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. இப்ப இந்த தண்ணீரை இந்த செடி கொடிகளுக்கு எடுத்து கொடுக்கிற நுண்ணுயிர்கள் எது? பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள். இந்த பாக்டீரியாக்களை இந்த வெடி உப்புகள் கொண்டு போயிருது, செத்து போயிருது. அப்ப நிலம் வறண்டுது, செத்துருது. இங்க இருக்கிற இந்த ஒண்ணு அப்பா சொல்றாங்கல்ல, அந்த உணவு சங்கிலி ஒண்ணு. இங்க பூச்சியை நான் கேட்ட, பூச்சியை ஏன் கொல்லணும்? ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, ஒரு பூச்சி தேன் தருது. இந்த பூச்சிகள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும், எப்படி காய்க்கும்? ஒரு பூவில் இருந்து தேனை உண்ணாது உணவு உண்ணை போய் அங்க இருக்கிற மகரந்தத்தை ரெக்கையிலும் மூக்கிலையும் ஒட்டிக்கொண்டு இன்னொரு செடி போய் உட்கார்ந்து பூவை தேனை உண்ணும் போது அது அந்த மகரந்தத்தை கடத்தும் போதுதான் அங்கே மகரந்த சேர்க்கை நடந்து அது சூழ் கொண்டு கருக்கொண்டு காய்க்குது. அப்ப இந்த பூச்சி செத்துட்டால் பூக்கும், காய்க்காது. அப்ப விளைச்சல் குறையும். இன்னைக்கு பூச்சிகள் எல்லாம் ரசாயன பூச்சி கொல்லிகளை அடித்து கொண்டு விட்டு இன்னைக்கு பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம் இந்த பூவையும் வேலைக்கு ஆள்களை வைத்து ஒன்னோட ஒண்ணு உரசி கொண்டிருக்கிறான், செயற்கை கருத்தைப்பு முறை போல. காரணம் வியாபாரம். விளங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். எலி செத்தா உனக்கு என்ன? எலி அது தோண்டுகிற வலையில், அது போடுற ஓட்டையில் பூமிக்கு காற்றை கொடுத்து பூமியை வளமாக்குது. நண்டு, நத்த, மண்புழு இதையெல்லாம் பூமியை வளப்படுத்துகிறது. அதனால அது செத்தா இது செத்தா மண் மலடாகிறது, மலட்டுத்தன்மை அடைந்துறது. இதெல்லாம் அதனாலதான் அப்பா சொல்ற இந்த உணவு சங்கிலி. இந்த பூச்சி என்ன செய்யும்? ஒரு ஆந்தை பிடிச்சு திங்கும், எலி பிடிச்சு திங்கும், பாம்பு பிடிச்சு திங்கும், பாம்பை ஆந்தை பிடிச்சு திங்கும், கழுகு பிடிச்சு திங்கும், நண்டை ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கிற இந்த உணவு சங்கிலியை வெட்டி விட்டால் உலகம் முடிஞ்சிரும். நன்கு விளங்கணும். இந்த யூரியா எங்க இருந்து வருது? புவி வெப்பமாகுது. இப்ப உலகம் பூரா இருக்கிற கதை என்னன்னா, புவி வெப்பமாகுது. அப்பா சொன்னதுதான், பருவமழை என்ற ஒன்றே இனி கிடையாது. ஏன் கிடையாது? பருவமழை என்ற ஒன்று கிடையாது. புயல் மழை அல்லது பெரும் மழை இதான் நடக்கும். பருவமழைன்னு ஒண்ணு கிடையாது. அதனாலதான் அது எப்ப புயல் வரும், எப்ப பெரும் மழை வரும் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு புயல் வரும்னு பள்ளிக்கூடம் விடுமுறை விடுவான், வராது. இன்னைக்கு புயல் வராதுன்னு பள்ளிக்கூடத்தை திறப்பான், பெஞ்சிரும். ஏன் நீ இயற்கையோட மோதிட்ட? நீ நல்லா கொஞ்சிக்கணும் நுட்பமா. பூமி என்பவள் உன் தாய் என்பதை நீ புரிஞ்சுக்க. அது மண் அல்ல, உன் தாயின் மடி என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மலை என்பது மலை அல்ல, பூமி தாயின் முளை மார்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை நன்கு உணர்ந்து கொள்ளணும். நீ அப்படி நினைக்கிறதா இங்க இருக்க பிரச்சனை. இப்ப தண்ணி அடிச்சவனாவது நம்ம பேச்ச கேட்பானா? கட்டுக்குள்ள இருப்பானா? அங்க பாரு ஒருத்தர் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தாரு. ஏன்? அவர் சரக்கு போட்டிருக்காரு. அப்ப தண்ணி அடிக்கிறவனை எப்படி நீ கட்டுப்படுத்த முடியாதோ, போதை ஏறியவனை, மதம் கொண்ட யானை எப்படி கட்டுக்குள்ள நிக்காதோ, வளர்த்த பாகனையே ஏறி மிதிச்சு கொலை செய்யுமோ, அப்படி
நீ என்ன செய்து பூமி தாய்க்கு வெறியேற்றி விட்டாய். எப்படி வெறியேத்தின? என்ன வெறியேத்தின? நச்சு குண்டுகளை அவன் நெஞ்சில் போட்டாய். அவர் மார்பை அறுத்து மணல் என்று கல்குவாரி என்று நொறுக்கி தள்ளினாய். அவர் ஈரக்குல இதயத்தை மீத்தேன் ஈத்தேன் கண்ட கண்ட கருமாந்திரம் என்று பிடுங்கினாய். நாசம் பண்ணினாய். உன் தாயின் முகத்தை பூக்களை கொட்டி வணங்குவதை விட்டுவிட்டு குப்பைகளை கொட்டி மூடினாய். பிளாஸ்டிக் நெகிழி தாள்களை கொட்டி மூடினாய். காடுகளை அழித்தாய். கரமென நீண்ட அவள் காடுகளை அழித்தாய். நொறுக்கி தள்ளினாய். அவள் தன்னை தற்காத்துக் கொள்ள திமிருகிறாள். அது பேரிடராக இந்த மண்ணிலே மாறுதல்களை நிகழ்த்துகிறது. இதான் உண்மை. நீ அவளை வெல்லவே முடியாது. அவளோட இயைந்து போய்தான் வாழணும். நீ உன்னை பெற்றவள் உன் தாய், உலக உயிர்களை பெற்றவள் இந்த இறை மாதா பூமி என்பதை நீ மனதில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இத ஓட்டுக்காக நிக்கிறவன் பேச மாட்டான். நாட்டுக்காக நிக்கிற நம்மாழ்வாருங்கிற பெரிய தகப்பனின் பிள்ளைகள் தான் நாங்க தான் இதை பேசுவோம். அப்ப ஏன் புவி வெப்பமாகிறது? சூரிய ஒளி வருது. வரும்போது அதை கட்டுப்படுத்தி கீழே இறக்கிறது யாரு? பால்வெளி, காற்று வெளி, வளிமண்டலம். அதை பில்டர் பண்ணுது, தடுக்குது. நேரடியா மண்டையில பட்டா பொசிங்கி செத்து போயிருவேன். நீ தீ குளிக்க வேண்டியதுல அதுல கறி செத்து போயிருவேன். ஆனால் அது தடுக்குது. அந்த பால்வெளியை உருவாக்குவது யார்? ஓசோன் காற்றுகள், அமேசான் காடுகள், அதில் இருக்கிற காற்று, இந்த துளசி வெளியிடுகிற ஓசோன் காற்று. அதான் பூமியின் நுரையீரல்ங்கிறான் அமேசான் காடுகளை. அதனால்தான் கடலுக்குள் இருக்கிற நீலப்பச்சை பாசி, ஆல்காய் என்கிற நீலப்பச்சை பாசிகள் வெளியிடுகிற ஓசோன் காற்றுகள் இவையெல்லாம் மேலே போய் ஒரு வளிமண்டலமாக மாறி அந்த சூரிய ஒளியை கட்டுப்படுத்தி பூமிக்குள்ள 15 லட்சம் கோடி கிலோமீட்டர், எவ்வளவு? 15 லட்சம் கோடி இருக்குது பூமிக்கு சூரியனுக்கு இடையில. அப்படி இருந்த வெப்பமா இருக்கு. அப்ப அதை தடுக்கிற வேலை யார் செய்யறா? அந்த வளிமண்டலம். இப்ப எதனால வெப்பமாகுது? அதை தடுக்கும் போது ஏன் வெப்பமாகுது அதிகமானா, பகல்ல வீசுகிற இந்த வருகிற வெப்பம் மேல போக முடியல, குளிர்ந்து நீல அலை கதிர்களாக மேல ஏறி போக முடியல. அது காரணம் என்னன்னா, ஆலைகள் வெளியிடுகிற கரும்புகை, நிலக்கரியை எரிக்கிறோம், அதிலிருந்து வருகிற புகை, கார் டீசல் பெட்ரோல், இந்த காரு இந்த வாகனங்கள் வெளியிடுகிற டீசல் பெட்ரோல் புகை, இவையெல்லாம் சேர்ந்து மேல போய் நீராவியோடும் அமிலத்தோடும் கலந்து ஒரு பசை பசை, அப்படி பசையா கருப்பா ஒரு பசை வடிவத்தில் உருவாகி ஒரு படலம் மாதிரி மேல நின்னுக்குது. எவ்வளவு தூரத்தில் நிக்குது? இந்த பூமியிலிருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல போய் ஒரு கருப்பா ஒரு வட்டமா நின்னுக்குது, கருவட்ட படலமா நின்னுக்குது. இந்த பூமியில் இருக்கிற அந்த வெப்பம் நீல அலை கதிர்களாக மாறி மேலே போய் குளிர்வதற்கு போகும்போது அதை தடுத்து மேலே போக விடாமல் பூமியிலே இருக்க வச்சு புவியை வெப்பக்காடாக மாத்திருது. இப்ப தெரியுதா ஏன் இந்த நச்ச அலைகளை நம்மாழ்வாரும் அவன் பிள்ளைகளும் எதிர்த்து போராடினோம் என்பதை இப்ப உனக்கு புரியும் நினைக்கிறேன். புவி வெப்பமானால் என்ன சீமான் நீங்க கேட்கலாம். கடல் நீர்மட்டம் உயரும். அதனால என்ன? கடற்கரையை சுத்தி இருக்கிற கிராமங்கள் பகுதிகள் அழியும். எப்படி கடல் வெப்பமாகுது? நீ அடுப்புல நெருப்ப வச்சு உலைய வச்சு கொதிக்க வைக்கும் போது உலை எப்படி பொங்குதோ அப்படி கடல் பொங்குது. அதுதான் ஆழி பேரழியாக, கணக்கில்லாத மழையாக, புயலாக மாறி வர காரணம். அப்படி வரும்போது பருவமழை பொய்த்து போகும்போது, தாறுமாறாக பெருமழையும் புயலும் பெய்யும் போது உணவு உற்பத்தி வராமல் நாடு பெரும் பஞ்சத்தை எதிர்கொள்ளும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப புவி வெப்பமானால் என்னன்னா இதான் பிரச்சனை. பூமி அழிந்து விடும். இதை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னது? நீங்கள் வெயில் அடித்தால்
குடை பிடிப்பது போல உங்கள் தாய்க்கு வெயில் அடிக்கிறது, அவளுக்கு குடை பிடிக்க வேண்டும். ஒரே குடைதான், பச்சை குடை, மரக்குடை. மரம் வளர்ப்பது ஒன்றை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். இப்ப உனக்கு விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். இப்ப அங்கிருந்து வருகிற சூரிய ஒளியை மேலும் தடுத்து வெப்பத்தை குறைத்து நம் மீது, நம் தலை மீது விழவிடாமல் தடுக்கிற பெரிய வேலையை செய்வது மரங்கள். அந்த சூரிய ஒளி மரத்தின் மேல் விழும்போது அங்கே அது என்ன செய்து, அங்கே ஒரு சர்க்கரை, மரம் தனக்கு வேண்டிய உணவை தயாரித்துக் கொள்ளுது. தொழிற்சாலை போல பச்சையத்தை உறிஞ்சி எடுக்குது. அந்த வேலையை செய்து கொடுக்க பல நுண்ணுயிரிகள், நீலப்பச்சை பாசி, அந்த மாதிரி நுண்ணுயிரிகள், ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், அசட்டோபாக்டர், இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் அந்த வேலையை செய்து கொடுக்குது. இந்த வேலையை என்ன செய்து, காற்றுல 78 விழுக்காடு நைட்ரஜன், 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு தான், நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க, 21 விழுக்காடு தான் ஆக்சிஜன், மூச்சு காற்று. அந்த 21 விழுக்காடு ஆக்சிஜனை சுவாசித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீதி எல்லாம் 78 விழுக்காடு நைட்ரஜன் தான். அந்த நைட்ரஜனை இழுத்து இந்த இலைகளுக்கு உணவாக, இந்த மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு உணவாக கொடுக்கிற பணியை இந்த நுண்ணுயிரிகள் செய்யுது. அந்த நுண்ணுயிரிகள் பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள், இவை. இது எதுல வருது? அந்த பருப்பு வகைகள், அவரை, மொச்சை, இந்த கொள்ளு பயிறு, இந்த உளுந்து, இந்த இதெல்லாம் வருது. இந்த தக்கப்பூண்டு இதுகளில் வருது. நிலக்கடலை, இந்த பருப்பு வகைகள் எல்லாம் தன் வேர்ல இருந்து இந்த நுண்ணுயிரிகளை, அந்த நைட்ரஜனை எடுத்து கொடுக்குது இந்த செடிகளுக்கு. சோளம், கம்பு, இந்த நெல்லெல்லாம் பக்கத்துல அருகில் இருந்து எடுத்து கொடுக்குது. இந்த நைட்ரஜனை உறிஞ்சி இந்த செடி கொடிகளுக்கு இந்த இயற்கை கொடுப்பதால பூமிக்கு எந்த கேடும் இல்லை. ஆனால் இதே நைட்ரஜனை இவன் தயாரிக்கிறதுக்கு, மனிதன் தயாரிக்கிறதுக்கு, இப்ப மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்க வேறுபாடை உங்களுக்கு நல்லா விளக்குறேன் பாருங்க. இப்ப இந்த நுண்ணுயிரிகள்ங்கிறீங்க, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உங்களால தோசை மாவே புளிக்க வைக்க முடியுமா? உங்கள் அறிவியலால பாலை தயிராக்க முடியுமா? உங்கள் அறிவியலால முடியுமா? அப்ப இந்த வேலையை செய்கிறது நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சை, காளான் போன்ற நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகளை கொள்கிற வேலையை இந்த ரசாயன உரங்கள் செய்கிறது. இயற்கையிலேயே இன்னைக்கு நம்ம தோட்டத்துல, அந்த மிளகா தோட்டத்துல கரை ஓரத்துல அகத்தி மரம் அந்த நட்டம், அகத்தி அந்த 78 விழுக்காடு நைட்ரஜனை உறிஞ்சி பயிர்களுக்கு கொடுத்துருது. ஆமணக்கு செடியை நட்டம், அது அதே வேலையை செய்யுது. அதை விடவும் இந்த புழுக்கள் செடி கொடிகளை தாக்காமல் இந்த ஆமணக்கு செடியினுடைய இலைகள், இந்த புழு, இந்த பூச்சி, இதுகளுக்கு சுவையான உணவாக இருப்பதால் கரையிலே இருக்கிற ஆமணக்கு செடியை அது உண்டு விட்டு உள்ளே வராமல் அங்கேயே நின்றுது. அப்பா சொல்றாங்க, நம்ம அறிவு அவ்வளவு பெருசு, நம்ம முன்னோர்களுடைய அறிவு அவ்வளவு நமக்கு கைமாத்தி கொடுத்தார்கள். நாம் கையை விட்டு தவற விட்டோம். வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிட்டோங்கிறாரு. இப்ப நம்ம விடாம நம்ம கடத்திக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த யூரியாவை, இந்த 78 விழுக்காடு நைட்ரஜனை தயாரிக்க அவன் என்ன பண்றான்? ஒரு தொழிற்சாலை கட்டுறான். அது பெட்ரோல் கிணறு, அதுல இருந்து எடுக்கிற நாப்தாலுங்கிற பொருளை எடுத்து அதை ஒரு தொழிற்சாலை கட்டுறான். அந்த தொழிற்சாலைக்கு நீரை எடுக்க 1000-2000 அடிக்கு குழாயை போட்டு தண்ணியை உறிஞ்சிறான். அது சாக்கடை நீராகுது, கழிவாகுது. அந்த கழிவை கொண்டு போய் ஆத்துலையும் கடல்லையும் கொட்டுறான். ஆறும் கடலும் நஞ்சாயிருது, மீனெல்லாம் செத்து மிதக்குது. அப்ப இந்த அமோனியா காற்று, இந்த வாயு கசிறதுனால வளிமண்டலம், காற்று மண்டலம் விஷமாயிருது. சுவாசிக்கிற காற்று, மூச்சு திணறல் வருது, புற்றுநோய் வருது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம
இந்த ரசாயன உரத்தை கைவிட்டு விட்டு இயற்கை உரத்துக்கு வரணும். இயற்கை உரம் எது? அகத்தி, கொளிஞ்சி, சணப்பை, சம்பை, இந்த நரிப்பயிர், நரிவரட்டி, நரிமிரட்டி, இதெல்லாம் அப்ப சொல்றாங்க. சங்குப்பூ, இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அப்ப வேலி மசால், முயல் மசால், இந்த மாதிரி இயற்கை செடிகள் நமக்கு தேவையான அளவிற்கு உரமாகுது. அப்பா சொல்றாரு பாருங்க, இந்த பயர்ல ஒரு 4 வகை, இந்த பருப்புல ஒரு 4 வகை, இந்த மாதிரி செடிகளை 20க்கும் மேற்பட்ட செடிகளை, உயிரினங்களை வளர்த்து உழுது அதை அப்படியே போட்டா மண் வளம் பெற்றுதுன்னு தம்பி வருண் கூட சொன்னான் பாருங்க. ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினால் 10 லட்சம் நுண்ணுயிரிகள் இருக்கிறது என்று ஆய்வு சொல்லுது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். ஆகவே என் உடன் பிறந்தார்களே, மண் என்பது மண் அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதக்கைகள் புரிஞ்சு கொள்ளணும். நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்ப இந்த ரசாயன உரங்களை ஒழிப்பது என்பது, இயற்கை வேளாண் முறைக்கு திரும்புவது நமது அவசியமாகுது. அதனாலதான் அப்பா நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. இயற்கையை புத்தனிலிருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. இயற்கையிலிருந்து தேவையான அளவுக்கு நுகர்கிறவன் எவனோ அவனே ஆக சிறந்த மனிதன் அப்பா நமக்கு கற்பிக்கிறார் நம்மால் வரவர்கள். புத்தன் என்ன சொல்றான்? பூவில் வண்டு தன் உணவுக்காக போய் அந்த தேனை உண்டு விட்டு பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் திரும்புவது போல பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ளணும். அப்படிதான் நீ பயன்படுத்தணும். தேவையான அளவுக்கு தான் பயன்படுத்தணும். மொத்தமாவே இந்த பூவை அப்படியே அழிச்சிட்டு வர்ற வேலையை நீ செய்யக்கூடாது. அதை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலிய பேராசன் பில் முல்லிசன் அந்த காடு பழங்குடி மக்களை பார்க்கிறார். அவன் மலைக்காடுகளுக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பழங்குடி அவன்கிட்ட போய் அந்த டிராக்டர் எந்திரம் வச்சு உழுகிறவன், ரசாயன உரங்களை போட்டு வேளாண்மை செய்யறவன், அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறான். அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்றான், நாங்கள் எங்கள் தாயின் மாறிலே பால் குடிக்கிறோம். இவன் எப்படி உழவு செய்யறான்? ஒரு குச்சிக்கிட்ட குத்தி ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையில விதையை போட்டுட்டு அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு பெருவிரல்ட்ட மண்ணள்ளி போட்டு மூடுறான். இந்த உழவாண்மைக்கும் அதுக்கு என்ன வேறுபாடு என்றால், அந்த ஆதி பழங்குடி மக்களின் தலைவன் சொல்றான், நாங்கள் தாயின் மாறிலே பால் குடிக்கிறோம், அவன் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறான் என்று. இப்ப நாம் செய்து கொண்டிருப்பது அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதையெல்லாம் மாற்றுவதற்கு, ஒழிப்பதற்கு நாம் துடிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், இன்று நம்மிடத்தில் அதிகாரம் வந்தாலும் நாம் அதை செய்வது அவ்வளவு எளிதல்ல. பெரும் போர் செய்ய வேண்டும். ஏன்? விதை நம்மிடத்தில் இல்லை. தமிழ் சமூகம் தன் மொழி மீட்சிக்கு ஒரு எழுத்திலிருந்து, ஆ என்ற எழுத்திலிருந்து தொடங்க வேண்டி இருக்கிறது. மாற்றத்திற்கு ஒன்றிலிருந்தல்ல, புள்ளியிலிருந்து தொடங்க வேண்டியது இருக்கிறது. வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்ய ஒரு விதையிலிருந்து தொடங்க வேண்டியது இருக்கிறது. விதை இவர்களிடத்தில் இல்லை. நன்கு நீங்க கவனிச்சுக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு மாடு இருக்குதா? இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கல்ல மக்கள் முன்னால், அதுல நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா பால் குடிக்கலாமா என்று கேட்டேன். பால் குடிக்கலாம், மாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். தமிழ்நாடு அரசு ஆவின் பால் விற்கிறது, ஆ எங்கே இருக்கிறது? உங்கள் மனச்சான்றுக்கு எதிரில்லாமல் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மாடு எங்கே இருக்கிறது? மாடு யார் வளர்க்கிறது? எப்படி? தமிழ்நாட்டிற்கு பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது, தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திராவில் இருந்து வருகிறது. ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அவமானமாக கருதுகிறீர்கள்? அதான் இங்க இருக்கிற பிரச்சனை, அதான் இங்க இருக்கிற சிக்கல். ஆடும் மாடும் வளர்ப்பது அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விதையிலிருந்து மீளணும். நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ராத்தேலால் ஹெர்லால் ரிச்சாரியான்னு ஒரு பெரிய மனிதன், அவருக்கு வயதானவர், தன் வாழ்நாள் முழுமைக்கும் நாடெங்கும் பயணித்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்திருந்தார்.
இந்த நாடு, இந்திய நாடு 2003ஆம் ஆண்டு ஒரே நாளில் மொத்த விதையும் எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்திற்கு கொடுத்துருச்சு. இந்திய நிலப்பரப்பில் ஒரே ஒரு கிழவன் அழுதான், ஐயோ எல்லாம் போச்சே என்று. அது என் உயிர் தகப்பன் நம்மாழ்வார் மட்டும்தான் இந்திய நிலத்திலே அழுதான். அந்த அழுகை, அந்த வலி, அந்த வேதனையின் வெளிப்பாடு நம்முடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெல் ஜெயராமனை அழைத்து, நீ இந்த பணியை செய்வாயா என்று அவரிடத்தில் ஒப்படைத்து அவர் நாடெங்கிலும் பயணித்து 500க்கு குறைவில்லாத நம் பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்து வைத்தார். நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன் என்பவர் நம்முடைய அப்பா நம்மாழ்வார்களின் வழித்தோன்றல் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது, ஐயா அவர்களுக்கு புற்று வந்த பிறகு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தம்பி இரா சரவணனும் நானும் அவரை போய் பார்த்திருக்கும் போது என் கையை பிடித்துக் கொண்டு, பேச்சு அதிகமாக வரவில்லை, சன்ன குரலில் பேசினார். தழுதழுத்து கண்களில் நீர் கசிந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அது அவர் மரணத்தை பற்றி அல்ல, இந்த மண்ணின் மக்களின் எதிர்கால தலைமுறைகளை பற்றி, அவரின் அந்த மக்களை பற்றிய வழிதான் அவர் விழிகளில் வழிந்தோடிய கண்ணீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் இப்படி செல்லுகிற போது சரவணன் கையை இறுக பிடித்து இழுத்து அவர்கிட்டே சொல்லுகிறார், என்னை விரலை காட்டி இவரை விட்டு விடாதீர்கள், இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த குரல் இன்னும் என் செவிகளில் கேட்கிறது. பெருமக்களே, நீங்கள் எங்களோடு இல்லை, நீங்கள் கையளித்த கடமையை கைப்பற்றி நிற்கிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள். கடைசி வரை உறுதியாக நின்று அதை நிறைவேற்றி காட்டுவோம். விதை பண்ணையை உருவாக்கி விதையை சேமித்தோம். எங்கள் அப்பா சொன்னது போது பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டத்தை ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்ற ஆட்சி வரவில் கொடுத்தோம். மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக உங்கள் மகன் மாற்றுவேன். எப்படி மாற்றுவாய் சொல்றார் பாருங்க. 6 கோடி மக்கள், ஒரு மகன் 2 மரம் நட்டால் 12 கோடி மரங்களை உருவாக்கலாம். ஒரு மனிதனுக்கு தேவை 422 மரங்கள் சராசரி. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள். எத்தனை லட்சம் கார்கள், எவ்வளவு மரங்கள் எண்ணி பாருங்கள். இந்த தெருவிலே எவ்வளவு மரம், நாம் எத்தனை பேர், எதுவும் இல்லை. அப்ப எப்படி வளர்ப்பாய் சீமான்? மரம் நடுதலை மக்கள் இயக்கமாக மாற்றுவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். எப்படி? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைக்கும் 10 மரக்கன்றுகளை நட்டால் 10 மதிப்பெண்கள் கூடுதல். 100 மரக்கன்றுகளை நட்ட மகனுக்கு தமிழ் தேசிய குடிமகன் விருது. அவனை ஆயிரக்கணக்கான மரத்தை நட்டுவிட்டால் அவன் மரணத்தில் அரச மரியாதை. உறுப்புகளை தானம் செய்து உடலை தானம் செய்தால் அரசு மரியாதை. பிறந்த குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு முன்பு பெற்ற பூமி தாய்க்கு நன்றியோடு ஒரு மரத்தை நட வேண்டும். குழந்தைக்கு என்ன பெயரோ அந்த மரத்திற்கு அந்த பெயரை இட வேண்டும். பிள்ளையை எப்படி பேணி பாதுகாப்பீர்களோ அப்படி இதை வளர்க்க வேண்டும். கிளை அந்த பக்கம் நீளுகிறது, ஜன்னலுக்குள் வருகிறது என்று கிளையை வெட்டினால் மனிதனின் கையை காலை வெட்டியதை போல கடும் குற்றம் என்று 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுவிடுவேன். நீ நட்டு வளர்த்த மரமானாலும் அனுமதி பெறாமல் வெட்டக்கூடாது. நான் வளர்த்தேன், வீடு கட்ட மரம் தேவை, வெட்டு வெட்டு. மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் அனுமதி பெற்று வெட்டு. எப்படி வெட்டு? 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. சட்டம் கேட்கும் போது கொஞ்சம் சர்வாதிகாரமா தான் இருக்கும். வேற வழி இல்ல ராஜா, வேற வழி இல்ல. தன்னலமற்ற அன்பாதான சர்வாதிகாரம் இல்லாது ஒரு நாட்டை வளர்க்க முடியாது, செதுக்க முடியாது. கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் உருப்படாது. 10 ஆண்டுகளில் என் பூமி தாயை பச்சை போர்வையால் போர்த்தி விடுவேன். இந்த நிலத்திற்கு நஞ்சாக இருக்கிற சீம கருவேலை, புதுக்கோட்டையின் மாவட்டத்தை நாசமாக்கின யூக்கலிப்டஸை வெட்டி தூக்கிடுவேன். வெட்டி தூக்கி வச்சு. ஏன்? முந்திரி மரம், சீம கருவேலை, இந்த யூக்கலிப்டஸ், இந்த 3 சனியனுக்கும் வேர்க்காத மரம்
காற்றில் மிதந்து வருகிற நீர்த்திவளைகளை ஈர பதங்களை உறிஞ்சிவிடும். மேகமாக உருவாக விடாது. மேகமாக உருவாக விடாத போது என் பூமி வறண்டு போகும். மழைப்பொழிவு இல்லாது வறண்டு போகும். அதனால் சீம கருவேலையையும் யூக்கலிப்டஸையும் போர்க்கால நடவடிக்கையில் தூக்கிவிட்டு மாற்று மரங்களை நட்டுவது. மரம் நடுதல் மக்கள் இயக்கம். தண்ணிக்கு என்ன பண்ணுவாய் சீமான்? உன் கழிவு நீரை நேரடியாக எடுத்து போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் சுத்திகரிப்பு அங்க ஒண்டி சேமித்து சுத்திகரிப்பேன். அந்த கழிவு கருப்பா வண்டலா படுகிறதை என் நிலத்தின் உரத்துக்கு விவசாயிகிட்ட கொடுத்துருவேன். நான் எதை விவசாயம் பார்ப்பேன், தூக்கிட்டு போயிடுவேன். இந்த நீரை சுத்திகரிக்கிற நீரை சாலை போடுதல், மரம் வளர்த்தல், வீடு கட்டுதல், கட்டிட பணிகளுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஒரு சொட்டு தண்ணியை வீணடிக்க மாட்டோம். ஏன்? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற மறையின்படி வாழ்பவர்கள். காடை நீ அழிக்க முடியாது. நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர். இந்த கோட்பாட்டை நீ விளங்கணும். பெருங்கனவு. அப்ப இயற்கையிலிருந்து குறைவாக நுகரணும், தேவைக்கேற்ப நுகரணுங்கிறாங்க அப்பா. அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. புத்தன் ஆசிரமத்துக்கு பார்வையிட வர்றான். அங்க ஒரு சீடன் இது போல ஒரு மேலாடை போத்திருந்தான், கிழிஞ்சிருந்தது. அவன் என்ன செய்யறாரு? புத்தன் ஒரு புது ஆடையை கொடுக்கிறார். இதை வைத்துக்கொள், உனக்கு இதை போர்த்திக் கொள் என்று. திரும்பி வருகிறார், இன்னொரு முறை வருகிறார். அந்த சீடனை பார்க்கிறார். நான் கொடுத்த மேலாடை உனக்கு பயன்படுகிறதா? ஆம் குருவே, பயன்படுகிறது. அப்ப பழைய அந்த மேலாடை என்ன செய்தாய்? அதை கிழித்து விரிப்பானாக வைத்துக் கொண்டேன் குருவே. கீழே படுக்கை விரிப்பாக வைத்துக் கொண்டேன் என்கிறான். அப்ப பழைய விரிப்பானை என்ன பண்ணினாய்? அதை கிழித்து தைத்து தலையணை உரையாக வைத்துக் கொண்டேன் குருவே. அப்ப பழைய தலையணை உரை என்ன பண்ணாய்? அதை காலடி மிதியாக போட்டு விட்டேன் குருவே. அதில் மிதித்துத்தான் நீங்கள் நடந்து வந்தீர்கள். ஓ அப்படியா? அப்ப பழைய காலடி மிதியை என்ன பண்ணினாய்? அதை கிழித்து திரித்து இந்த தீபத்தில் திரியாக போட்டு ஏற்றி இருக்கிறேன் குருவே. இப்படி கடைசி வரை இதான் ஜஸ்ட் எனஃப். இருக்கிறதை சிறியதை அழகு, இருக்கிறதை வச்சு நிறைவாக வாழணும். இதுதான். எல்லாம் எனக்கு எனக்கு என்று பேராசை கொள்வதால் பூமி தாய், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காந்தி சொல்றாருல்ல, எல்லா உயிர்களுக்குமான தேவையை நம் இயற்கை அன்னை பூமி தாய் தந்து விடுகிறாள். ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். இப்ப எங்க வந்து நிக்குது? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணை உண்டு கொழுப்போரை நிந்தனை செய்வோம் பாரதி. நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் நெஞ்சுக்கு நெருக்கமானவரே, எலிகள் புசிக்க எல்லாம் கொடுத்தே சிங்க ஏறுகள் ஏங்கிடுமோ, புலிகள் நரிக்கு புசிப்பு அளித்தே பெரும் புதரினில் தூங்கிடுமோ, கிளியை விடுத்து கிளர்ந்து எழுவார், இனி கெஞ்சும் உத்தேசம் இல்லை, சொந்த வழியுடையார் இன்ப வாழ்வுடையார். இந்த வார்த்தைக்கு சேதாரம் இல்லை, இந்த வார்த்தைக்கு மோசம் இல்லை என்று புரட்சி பாவலன் பாடுறான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? கிளர்ந்து எழணும். எவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி அதிகாரத்தை. அப்பா சொல்றாரு பாருங்க, நம்முடைய எம்எல்ஏ நம்முடைய எம்பி இன்னும் வரவில்லை, வர வேண்டும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. ஒரே விடிவுதான் இருக்கிறது. இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் எவனோ அவனுக்கு அதிகாரம் வரணும். அதை விட்டா வழி கிடையாது. நீ ஒரே ஒரு முறை என்ற கொடுத்து பாரு. இந்த நிலத்தை பூமியின் சொர்க்கமாக, கேரளாவை தானே கடவுளின் சொர்க்கம்ங்கிறான், கடவுளின் தேசம்ங்கிறான். 5 ஆண்டு விடுறா, கடவுள் வாழ்கிற நாடு என்று மாற்றி இந்த நாட்டை காட்டல என்ன பண்ற? எங்க பார்த்தாலும் பச்சை பசுமை, எங்க பார்த்தாலும் விளை நிலங்கள். நீ பயணித்து போகும்போது எங்க இங்க பார்த்தா 2000 3000 ஆடு, இங்க பார்த்தா மாடு, அங்க பார்த்தா கோழி, அங்க பார்த்தா காடு, அங்க பார்த்தா நீர்த்தேக்கம், அங்க பார்த்தா வேளாண் பண்ணை. பண்ணைனா அப்படி கூட்டு பண்ணை. என் பண்ணைக்குள்ள நீ வந்துட்ட வெளியில போ, உனக்கு என்ன வேணும்?
கீரை, என்ன கீரை வேணும்? வல்லாரை. என்ன வேணும்? பொன்னாங்கண்ணி. என்ன வேணும்? தண்டங்கீரை. என்ன வேணும்? முருங்கை. என்ன வேணும்? அகத்தை. எத்தனை வகை கீரையோ அத்தனை வகை என் பண்ணையில் இருக்கு. மீன் என்ன மீன் வேணும்? இருக்கு. வாத்து பன்னிக்கறி தான் இருக்கு. வேற என்ன வேணும்? ஆட்டுக்கறி தான் இருக்கு. கோழிக்கறி தான் இருக்கு. வேற என்ன வேணும்? என்ன வேணும்? ஒருங்கிணைந்த பண்ணை. ஒரு துளி ரசாயன உறவு இல்லாமல் விளைவிப்பேன். இந்த பூமி தாயின் நான் எங்க அப்பா வந்து மீத்தேனுக்கு போராடும் போது மீத்தேன் எப்படி உருவாகுது? இந்த பயோகேஸ் எங்க இருந்து வருது? பூமியிலிருந்து. எப்படி? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் புதைந்து மக்கி மண்ணோடு மண்ணாகி போய் காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி போயிருது. அந்த கரிதான் நிலக்கரி. நீ பாக்குற அந்த கரியில் வெடிப்பு இருக்கு. அந்த வெடிப்புக்குள்ளே காற்று இருக்கு. அந்த காற்றை உறிஞ்சி எடுத்தா அதான் பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன். இந்த காற்றை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஆள் குழாய் 1000 அடிக்கு கீழே குழாயை போட்டு நீரை உறிஞ்சி முதல்ல வெளியே எடுத்தாதான் அந்த காற்றை எடுக்க முடியும். அப்ப நீரை உறிஞ்சி வெளியே எடுக்கிறான். நீ பார்ப்பது என் உடன் பிறந்தானே ஒரே ஒரு குழாய். ஒரு குழாய்க்குள்ள நீ பார்க்கிறது ஒரு மரம், அவ்வளவுதான் பார்க்கிற. அது கீழே ஒரு ஆணிவேர் பல ஆயிரக்கணக்கான பக்கவேர்களை விட்டு நிற்கும். அது மாதிரி ஒரு குழாய் கீழே பல நூற்றுக்கணக்கான குழாய்களை உள்ள விட்டு நீர் எடுத்து வெளியில ஊத்தி விட்டுருவான். அப்ப நிலத்தடி நீர் வறண்டும். நிலத்தடி நீரை உறிஞ்சி மேல ஊற்றும் போது கடல் மட்டத்திற்கு கீழே குழாயை போட்டு பூமியை நோண்டி கடல் நீர் மட்டத்திற்கு இணையாக கொண்டும் போது கடல் நீர் உள்ள போகும். கடல் நீரை உறிஞ்சி நிலத்தில் ஊத்தும் போது நிலம் உப்பளமா மாறும். விளைகிற நிலமாக இல்லாமல் மாறிவிடும். உன் நிலம் பாலைவனமா ஆயிரும். அதனாலதான் என்ன சொல்றது? மீத்தேன் எடுக்காத. இப்ப நீ கேட்கல, நீ எழுதி வச்சுக்கடா. நம்மாழ்வார் மகன் ஒருத்த நாட்டில இருந்து சொல்றா, ஒரு நாள் நான் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வருகிற போது இதே ONGC பைப்பை கலட்டிக்கிட்டு ஓடல. என்னை கேளு, நீ என்ன பண்ணுவான் பாரு. இப்ப நாம போராட போனா போலீஸ் தடுக்குதுல்ல, அந்த போலீஸ் அப்ப என்ன வேலை செய்யுதுன்னு பாரு. நீ என்ன பண்ணுவ? இந்த பயோகேஸுக்கு என்ன பண்ணுவ? ஆடு மாட்டு சாணம் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து எத்தனை லட்சம் கோடி லிட்டர் எடுத்துக்கலாமடா பைத்தியக்காரா. உலகம் தீண்டு நாடு சிங்கப்பூர், அது மீத்தேன் பூமியை குடஞ்சாடா எடுக்குது. மக்கிய மரக்கழிவில் இருந்து எடுத்து. இப்ப நீ என்ன பண்ணுவாய்? நான் தான் மாடு வளர்ப்பனே, நான் தான் ஆடு வளர்ப்பனே, கோழி வளர்ப்பனே, வாத்து வளர்ப்பனே. மாட்டுக்கு போடுற தீவனம் அந்த வைக்கோல் கழிவு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு 100-200 ஏக்கர்ல குப்பை கிடங்கு வைப்பனே. அதுல மாட்டுச்சாணம் ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொட்டுவனே. அங்க அது மக்கி போன பண்ண அங்க இருந்து எடுப்பனே. எத்தனை எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் எடுப்பேன். என் பூமி தாயின் ஈரக்குலையோ சிறுநீரகத்தையோ இதயத்தையோ தொட விட மாட்டேன், தொட மாட்டேன். நான் இல்ல, நாளை மலர இருக்கிற தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் கட்சியின் அரசு, நம்மாழ்வார் என்கிற தகப்பன் கனவு கண்ட அரசு. என் தகப்பன் கண்ட கனவை நிறைவேற்றி காட்டியவன் கூட்டுப்பண்ணை வேளாண் முறையில் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உனக்கு சிரிப்பாதான் இருக்கும் அண்ணன் சொல்றத பார்த்தா. நான் செஞ்சு காட்டினவன என்ன நினைப்பா தெரியுமில, அப்பவே அந்த பயல்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கலாம் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடியே. நோ சாராயம் தம்பி. அப்ப என்ன பண்ணுவ? தென்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு திறந்து விட்டுருவேன். உடலுக்கு நல்லது, மருத்துவம் குணம் கொண்டது. கல்ல குடிச்சிட்டு போ. அந்த காசு வேணாம், பணத்துக்கு பால் ஊத்துக்குருவேன். 9 லட்சம் கோடி இருக்குடா பாலின் சந்தை மதிப்பு. பைத்தியக்காரா, 9 லட்சம் கோடி. உனக்கு மாடு வளர்க்குறது, நீ வராத, நான் வளர்த்துக்கிறேன். வெக்கப்படுற. வாட்ச்மேன் வேலைக்கு நான் ஒரு பொறியாளர் விண்ணப்பிச்சிருக்கேன்டா. வாட்ச்மேன் வேலைக்கு பைத்தியக்கார. படிச்சுட்டு MBA படிச்சுட்டு இது சுகி சுமோட்டால மோட்டர் பைக் ஓட்டி பீஸா பர்கரை விநியோகம் பண்ணிட்டு இருக்காண்டா. இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்டார், அசிங்க ஒட்டகம் வைப்பாரு துபாயில போய்.
இங்க டீ கிளாஸ் கழுவ மாட்டாரு. சீச்சி, இந்த சாதிக்கார பையன் டீ கிளாஸ் கழுவுறதா? துபாயில போய் ஷேக்குக்கு கக்கூஸ் கழுவிட்டு உட்கார்ந்துருப்பாப்ல. உன் நோயிலிருந்து நீ வெளியேறு. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா. பிரபாகரன் மகன்களுக்கும் நம்மாழ்வார் பிள்ளைகளுக்கும் ஒரு கனவு இருக்குடா. இந்த பூமியை, என் தாய் நிலத்தை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கணும். எங்கு பார்த்தாலும் காடு. 14 ஏக்கர்ல எங்க ஐயா மரம் மாசிலாமணி காடு வச்சிருக்காரு. அந்த புயல் சாச்சிருச்சு, கலங்காதீங்க. 14 ஏக்கர் நாடு காடு தான். நீ பாரு, நான் உருவாக்குறேன் இல்லையான்னு. தொடங்கி வச்சு நான் செத்துருவேன், என் பிள்ளைகள் கொண்டு போய் செத்துருப்பான். எங்க அப்ப எங்க அண்ணன் கையெழுத்த கனவு அவன் பிள்ளைகிட்ட, நான் கையெழுத்த கனவு முன்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான பிள்ளைகிட்ட. என் அப்பனுக்கு பழனியில என் தம்பி எங்கள் சொல்ற மாதிரி 300 இளைஞர்களை தான் கூட்டினேன். இன்னைக்கு 36 லட்சம் மக்களை திரட்டியிருக்கேன். 36 66 66 1 கோடியை 26 மாற்ற முடியும். இதையே அவன் எதிர்பார்க்கலையே. இதையே ஏன் நானே எதிர்பார்க்கல. எங்க அண்ணன் சொல்லும் போதெல்லாம் அழுதேன். என்ன உண்மையிலே எங்க அண்ணன் நம்மளை என்ன இவர் நம்மளை ரொம்ப தான் இந்த வடிவேல் சொல்ற நம்மளை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறான். அந்த மாதிரி என்னதுக்கு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு. சீமான்லாம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா இப்ப தெரியுது, நான் தான் ஒரு ஆளாவே உனக்கு தெரியுது. ஒரு இடத்துல கூட்டம் போட விட மாட்டேங்கிற, பயப்படுவில. இடுப்புல துப்பாக்கியோட நிக்கிற ஆளை பார்த்தா பயப்படுவில்ல. பாரு, 46 புல்லட் ஜெர்மன் மேடு போட்டா கதை கந்தல். எல்லாரும் எத்தனை குப்பி வச்சிருப்பாங்க கழுத்துல? 1. எங்கால ஸ்பெஷல் ஐட்டம் பாரு, 2 குப்பி வச்சிருக்காப்ல பாரு. மரணத்தை உருக்கிடா, உயிரை உருக்கி உதட்டுக்கு முன்னாடி தொங்க போட்ட வீரனின் பிள்ளைகிட்ட நாங்க. எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றுதான். அது ஒதுங்கிருச்சு போடான்னு போயிடும். ஏன்னா எங்க அப்பாவை அடக்கம் பண்ணும்போது ஏங்கல்ஸ் நின்னா, அந்த உப்பை கொட்டும் போதுதான் நான் ரொம்ப பதறினேன். உப்பை எங்க அப்பா விரும்பல. அதனால பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது நெல்லு ஜெயராமனை நம்மாழ்வாரையெல்லாம் மறந்துட்டா நம்ம பரம்பரை பிழையாயிரும்டா, தப்பாயிரும். இவங்கெல்லாம் மறந்து போகலாம், நம்ம விட்டுட்டு போறதுக்காக இருக்கோம். நம்மளை இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்காரு. எங்க அம்மா சாவித்திரி தெரியுமா உனக்கு? எங்க அப்பாட்ட கேட்கிறாரு, நீங்க அல்வாரி நீங்க குடும்பம் அதெல்லாம் அப்படின்னு. புத்தன் பொண்டாட்டி பிள்ளையை கப்பட்டி கவலைப்பட்டு இருந்தா சித்தார்த்தன் குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா புத்தனா இருக்க முடியாதுல்ல. குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா நமக்கு பெத்த பிள்ளைகளுக்கு அப்பாவா இருந்திருப்பாரு, நமக்கு தகப்பனா இருந்திருக்க முடியாதுல்ல. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அப்பனா இருந்திருக்க முடியாதுல்ல. அம்மா சாவித்திரி அம்மா சொன்னது எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா இறந்து கூடியிருந்த சனக்கூட்டத்தை பார்த்த உடனேதான், ஓ இந்த மனுஷன் இம்பிட்டு வேலை செஞ்சிருக்கானா, இவ்வளவு கூட்டத்தை சம்பாரிச்சிருக்கானான்னு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. உனக்கு புரியுது இல்ல? பாரதி சொன்னான்லடா, பாரதி தனி ஒரு மனிதனுக்கு சோர்ல என்ன உலகத்தை அழிச்சிரும்னு. அவனை தனி ஒரு மனிதனுக்கு சோர்லைன்னா உலகத்தை அழிச்சிரும்ட்டான். அவனையே பட்னி ஓட்டதான்டா இந்த நாடு. அவனே பைத்தியக்கார பயலா பார்த்துச்சு. வாழுகிற வரை அவன் பைத்தியக்காரன், செத்தா மகாகவி. அது மாதிரிதான் நம்மாழ்வார் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் தேவையில்லடா. நம்ம அப்பனே நம் பல்கலைக்கழகம் தான். அவர் பல்கலைக்கழகத்தில் வைக்க வேண்டிய சிலபஸ் பாடத்திட்டத்தில் எழுதி கொடுத்துட்டாப்ல. அதெல்லாம் தான் தலைப்பா என் தம்பியை பேசினாங்க, நான் தான் கொடுத்தேன். அதுல நீ அவருடைய கனவு இந்த ஆழ்குழாய் கிணற ஒழிக்கணும். அதுல ஒரு நீ நுட்பமா பாத்தியா? நீ இப்ப மரம் இங்க இல்ல காட்டுறதுக்கு, இந்த மரம் எவ்வளவு வேற விடும், இந்த செடி கொடி எம்பிட்டு வேற விடும். ஆனா நீ 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டா இந்த மரம் வேற விட்டு எங்க போய் தேடும் தண்ணிய? எம்பிட்டு பெரிய துரோகி நீ, எம்பிட்டு பெரிய துரோகி.
நான் உட்கார்ந்துருக்கேன், நாக்காளிக்கிட்ட 2 போத்தல் வச்சிருக்கான் என் தம்பி திருமுருகன். ஒரு குண்டா ஒண்ணு இருக்குது, அப்புறம் நீட்டமா ஒண்ணு இருக்குது. அவன் காட்டினேன். அந்த தண்ணிக்கு பேர் என்ன தெரியுமாடா? ராக் ஸ்டார். அவனுக்கு அந்த 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 தண்ணிக்கு அவன் அந்த பட்டத்தை கொடுத்தான்னு தெரியல. ராக் ஸ்டார். எவனோ அந்த மனோலாம் விற்கிறான், நம்மளும் தாகத்துக்கு வாங்கி குடிச்சிட்டு போறோம். இப்ப ஒரே கேள்வி, உனக்கு போத்தல்ல குடுவையில தண்ணி கிடைக்குது, யானைக்கு, சிங்கத்துக்கு, புலிக்கு, கொக்குக்கு, நாய்க்கு, நரிக்கு, சிட்டுக்கு, இந்த வண்ணத்து பூச்சிக்கு, இந்த வண்டுக்கெல்லாம் எங்க கிடைக்குங்கிறதான் கேள்வி. இதை பாரதியின் பேரர்கள், வள்ளுவனின் வாரிசுகள், நம்மாழ்வாரின் பிள்ளைகள் தான் இதை பத்தி சிந்திப்பேன் ஒழிய கருணாநிதியின் மகனும் பேரனுமா சிந்திப்பான்? அதை எதை பத்தி சிந்திப்பாங்க? எங்க ஊர்ல நான் சின்ன பையலா இருக்கும்போதுப்பா ஒரு தாத்தா பல்பொடி விற்க வருவார். பல்பொடி, பாடாவதி பள்ளுப்பொடி யாரும் வாங்காதீர்கள், பாடாவது வள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள் அப்படியே கத்திட்டு வரும்போது நாங்க அந்த தாத்தா பின்னாடி யாருமே வாங்காதீன்னு ஒரு பல்லுப்பொடி விற்பாரு. அது எங்களுக்கு வேடிக்கை இருக்கும்போது அம்மாட்டால தான், அம்மா அந்த பல்பொடி வாங்கம்மான்னு, அந்த வாங்காதீங்கிற இது பாடாவதி பல்லுப்பொடி வாங்காதியே அப்படின்னு. ஆனா சொன்னா விரும்பி வாங்க அந்த தாத்தா சும்மா. அதே மாதிரி நம்ம தாத்தா, தயவு செய்து உங்கள் தந்தை போல இருந்து கேட்கிறேன், யாரும் குடிக்காதீர்கள், யாரும் குடிக்காதீர்கள், உங்கள் மேல் நான் சொல்கிறேன், யாரும் குடிக்காது. இதை விற்கிறது யார்? நான் தான், ஆனால் குடிக்காதீர்கள். எனக்கு இதை கேட்கும் போதெல்லாம் அந்த பாடாவதி பல்லுப்பொடி தாத்தா தான் ஞாபகத்துக்கு வர்றார். என்னடா ஒரு கொடுமை! ஐயோ ஐயோ! ஹோல்சேல் டீலரு அந்த கூறுவெட்டி விற்கிறவனை பார்த்து, கடையெடு கால கொடுமை. இங்க பாருங்க, இது 1 2 ஒரு நேரத்துல பேசி முடிக்கிற கனவு இல்ல, அப்பாவனுடைய கனவு, பெருங்கனவு. ரசாயன உரங்களை ஒழிக்கணும், விதையை மீட்கணும். இப்ப நம்மகிட்ட அதிகாரம் வருது, என்ன பண்றது? பாரம்பரிய மாட்டை திருப்பி மீட்க பிரேசிலுக்கு நம்ம போகணும். அவன் நம்முடைய விந்தணுக்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் நாடங்களும் நாட்டு மாட்டு நம்முடைய ரகங்களை உருவாக்கிட்டான். இவன் எப்படி சந்தைப்படுத்தினான்னா, நம்முடைய பால், எருமை பசு பால் A1, அதாவது A2 மில்க்னு இதை வித்துட்டான், A2ன்னு வித்துட்டான். இதுதான் தாயின் பாலுக்கு இணையான சத்துள்ள உணவு. நீ எருமை கருப்பா இருக்கிறதுனால அதை வெறுக்கிற. ரொம்ப சுவையா சத்துள்ள பால் எருமை பால் தான், அதை நீ வெறுத்துற. இது கருப்பு உனக்கு பிடிக்காதுல்ல, வெறுத்துற. நம்மளுடைய பாலை A2 ஆக்கி அவனுடைய பால் இருக்கு பாரு, A1, அது 1ல உனக்கு மயக்க இருக்கு, அது ஒரு சிறப்பு போல இருக்குன்ட்டு இந்த சீம பசு நமக்கு இந்த பசை கொடுத்துட்டு அமெரிக்கா போன்ற, பிரிட்டன் போன்ற மேலை நாடுகள் இங்க A2 மில்க் கிடைக்கும்னு கதையில எழுதி வச்சு வைக்கிறான். இப்ப எல்லாவற்றையும் மீட்டுருவாக்கம் செய்யணும்னா நீ ஒரே வழிதான் இருக்கு, உன் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதை தவிர வேற வழி கிடையாது. இல்லைன்னா முச்சந்தில் நின்று கத்திட்டே சாக முடியாது இல்ல. சாதிக்கணும்னா அதிகாரம் மிக அவசியப்படுது. இதே அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்பு மிக்க எனது சொந்தங்கள், 8 மணிக்கெல்லாம் கொடுங்கடான்னு சொன்னேன், சிற்றூர்னு. எல்லாருக்கும் பேச கத்து கொடுத்தது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இப்பதான் தெரியுது. ஒரு வாரம் படிச்சு மக்கள்கிட்ட போய் செய்திகளை சொல்லணும்னு வந்தா ஏதோ இருக்கிற நேரத்தில் பேசுறத பேசிட்டு போங்கிறான் எல்லாம். இது ஒரு தொடக்கம்தான். நம்முடைய அப்பாவிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, செலுத்த வேண்டிய வணக்கம் என்பது அவர் கனவை நிறைவேற்றுவதுதான். தம்பி ஏங்கல்ஸுக்கும் அவரை போல அப்பாவுடைய இயற்கை வேளாண்மை பின்பற்றுகிற எண்ணற்ற பெருமக்கள், என்னுடைய தம்பி சிவராமன், என்னுடைய தம்பி, எண்ணற்ற பெருமக்கள் இங்கே இருக்கிறார்கள். தம்பி சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் இயற்கை வேளாண் முறையை பின்பற்றி இயற்கை உழவாண்மையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுவேன்,
நமக்கான காலத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு இருங்கள். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார்களுடைய கனவை நாம் நிறைவேற்றுவோம். 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவருடைய கனவை நிறைவேற்ற சமரசமின்றி களத்திலே நிற்போம் என்ற உறுதியை இந்நாளிலே ஏற்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.